எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாத சம்பளம் நீங்கள் 15,000 இருக்கலாம், இல்லை 30,000 கூட இருக்கலாம். சேவிங்ஸை பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தாலும் சரிங்க, நீங்கள் பட்ஜெட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா மந்த்லி உங்களால் ஹோட்டலுக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கோ, அது மட்டும் கிடையாது, மந்த் எண்ட்லேயே உங்ககிட்ட பணமும் இருக்கும், சேவிங்ஸ்னு பார்த்தாலும் உங்ககிட்ட பணம் மிஞ்சும். ஸோ இதை தாங்க எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன் இல்லையா? ஸோ உங்களோட சேலரி தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் மந்த் எண்ட்லையாக இருக்கட்டும் இல்லை சேவிங்கும் உங்களால் நல்லாவே பண்ண முடியும். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் இல்லைங்க, அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னும் நம்மளோட சேனலுக்கு 24,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க, நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இது போல் ரியல் டைம் எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனை எடுத்துக்கிறேன். அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுஜி. அவங்க எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ஓகே, அவங்க மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000. கம்பெனியில் இபிஎஃப் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஒவ்வொரு மாதமும் பிடிப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இபிஎஃப் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியிலேருந்து 12%. ஸோ பிடி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ சேலரி மந்த்லி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000. ஸோ என்னோட பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,500. ஓகே, ஸோ இப்போ இபிஎஃப் 12% ஆஃப் பேசிக் சேலரி போட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,100. ஸோ 200 rupees நம்ம ஆல்ரெடி பிடியில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,300. ஸோ இப்போது என்னோட சேலரி எவ்வளோ? 35,000. ஸோ 35,000ல் 2,300 போச்சு அப்படின்னா 32,700 என்னோட இன்ஹேண்ட் சேலரி. சரி, இப்போது இந்த சம்பளத்துக்கு எப்படி பட்ஜெட் போடுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50-30-20. ஸோ இந்த 50-30-20 ரூல் படி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50% உங்களோட சேலரியில் இருந்து நீட்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 30% பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியில் இருந்து 30% வெறும் நீங்கள் வாண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 20% உங்கள் சேலரியில் இருந்து நீங்கள் சேவிங்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்ட். நீங்கள் இப்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் வாடகை கொடுக்கணும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்ஸில் வரும். செகண்ட், க்ராசரி. ஸோ க்ராசரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் நம்ம வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக நீட்ஸில் க்ராசரியும் வந்துடும். தேர்ட், பில்ஸ். ஸோ உங்களோட ஃபோன் பில்லாக இருக்கலாம், இல்லை உங்களோட கேஸ் பில்லாக இருக்கலாம், இல்லை உங்களோட கரண்ட் பில்லாக இருக்கலாம், நீட்ஸில் தான் வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் செலவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பஸ்லையோ இல்லை ஆட்டோலையோ இல்லை ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த நீட்ஸில் தான் வரும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாண்ட்ஸ். இதுவும் முக்கியம்தான், பட் நீட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அதில் என்னென்ன வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்டர்டைன்மெண்ட்.
லைக் நீங்கள் மூவி போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஓடிடி வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவீங்க இல்லையா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வான்ஸில் வரும். தென் ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி எல்லோரும் போகிறோம், தென் ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம எங்கேயாவது தங்குவோம், தென் ட்ராவல், ஏதாவது டெம்பிளாக இருக்கலாம், எதையோ நம்ம அவுட் சைடில் நம்ம போகிறோம் இல்லையா? அது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா வான்ஸில் தான் வரும். ஸோ வான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நீங்கள் நிறைய மிச்சம் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த 20%, அது சேவிங். கண்டிப்பாக இதை தான் பலரும் மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட சேலரியில் இருந்து 20% நீங்கள் ஒதுக்கியே நீங்கள் ஆகணும். ஸோ நான் என்னோட எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். ஸோ என்னோட மந்த்லி சேலரி ஆல்ரெடி உங்கள்கிட்ட எவ்வளோன்னு சொன்னேன், 32,700 என்னோட கையில் இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நீட்ஸுக்கு 16,350 rupees நான் என்னோட நீட்ஸுக்கு எடுக்கிறேன். தென் வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 9,810 rupees நான் வான்ஸுக்கு வச்சுக்கிறேன். என்னோட சேவிங் என்னோட கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,540 rupees என்னோட கையில் இருக்கும். பட் நீங்கள் நினச்சா உங்களோட இந்த வான்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் சேவிங்கை நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் வைக்கலாம். இது ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ஸோ நான் இந்த கேல்குலேஷனை உங்ககிட்ட எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த 50-30-20 ரூல்ஸை நீங்கள் உங்களோட சேலரியில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. சரி, இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அது என்ன நீட்ஸுக்கு 16,350, வான்ஸுக்கு 9,810, சேவிங்ஸுக்குன்னு 6,540 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பைஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ரெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,000 நான் வச்சுக்கிறேன். ஓகே, என்னோட க்ராசரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வச்சுக்கிறேன். ஓகே, என்னோட பில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2,000 rupees வச்சுக்கிறேன். என்னோட டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2,350 rupeesன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணாதான் இந்த 16,350 rupees வரும். இப்போ உங்களுக்கு அந்த நீட்ஸோட அமௌண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வான்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மந்த்லி மூவி, ரெஸ்டாரண்ட், அவுட்டிங் போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து 3,500ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் மந்த்லி ஓடிடி பேக்கேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 1,000 rupees நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ட்ராவல் இல்லை நான் வெளியே ஏதாவது போகிற வேலை இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து 5,310 rupees நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ வருது, 9,810 rupees வரும். ஸோ இதோட மிச்சம் தான் இந்த சேவிங் அமௌண்ட், இந்த 6,540 rupees. சரி, இப்போது ரிமைனிங் இருக்கிற இந்த 6,540 rupees இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டாக நான் 3,000 rupees நான் எடுக்கிறேன். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சடனாக எனக்கு வேலை போயிடுச்சு, ஸோ என்னோடய லைஃப்பை நான் அதுக்கடுத்து நடத்தி தான் ஆகணும். ஸோ என்னோடய நீட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், 16,350 நான் வேலைக்கு போனாலும் போகாட்டியும் நான் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் நான் இந்த 3,000 rupees சேமிக்கிறேன். இதை எப்படி சேமித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீட்ஸ் இன்ட்டு 6 months. ஓகே, ஸோ என்னோட நீட்ஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 16,350 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா 98 something வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 1 lakh கிட்ட வரும் இல்லையா? ஸோ இதை நான் எப்பயுமே எமர்ஜென்சி ஃபண்டாக என்னோட பேங்க்கில் நான் வச்சுருக்கணும். அப்போ தான் என்னோட லைஃப்பை நான் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் எஸ்ஐபியில் 2,000ம் என்னோட ஆர்டியில் 1,540 rupees நான் போடுறேன்னு எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் இது போல் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 50-30-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பட்ஜெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே கொண்டு போக முடியும். ஸோ நான் சொன்ன
இந்த ரூல் படி நீங்கள் உங்கள் சேலரியில் வச்சு இந்த 50 30 20 போட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை போட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய அமௌண்ட்டை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களால் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களுக்காக நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.